அண்மை செய்தி. தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் போதையில் மருத்துவம் பார்த்ததாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஆண்கள் மருத்துவ பகுதியில் இன்று காலை புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர் கண்ணன் என்பவர் மது போதையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து சம்பவத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கண்ணனை சக செக்யூரிட்டி நபர்கள் வெளியே அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள், உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் சிகிச்சைக்காக பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காலை 6 மணி மேல் நோயாளிகள் வந்து காத்திருக்கின்றனர். அப்போது ஆண்கள் மருத்துவ பகுதியில் சிகிச்சை அளிக்கக்கூடிய பொது பிரிவை சேர்ந்த மருத்துவர் கண்ணன் காலை 6 மணிக்கு மேல் பணிக்கு வந்துள்ளார். அப்போது மது போதையில் இருந்து அவர் பிற நோயாளிகளுக்கு ஆண்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக செல்ல இருந்த மருத்துவர் கண்ணன் கிரில் கேட்டை அடித்ததுடன் மற்றொரு கிரில் கேட்டையும் அடித்துள்ளார். பின்னர் நேராக புறநோயாளி பிரிவில் ஆண்கள் மருத்துவ பகுதிக்கு சென்று சுமார் 1.5 மணி நேரம் அவர் பணியிலிருந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் காலையில் தனது பக்கத்து வீட்டை சேர்ந்த முதிர் ஒரு ஸ்கேன் எடுப்பதற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு வந்த நூறுபால் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அவரிடம் வந்து சாய்ந்து மேலே இருக்கும் பல இது பண்ணியுள்ளார். மேலும் அரசு மருத்துவமனையில் இது போன்ற சம்பவம் நடைபெறுவது வேடிக்கையாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவர் வந்து இந்த மாதிரி குடிப்பதில் இருப்பது, சிகிச்சை அளிப்பது, நிறைய பேருக்கு சிகிச்சை அளித்துள்ளார். இதனால் எங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.